ஹாய் ரோஜா. ரோஜா யாராவது வராங்களான்னு பாருங்க. சாரி ரோஜா, இன்னைக்கு நான் வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லனா இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் போயிருக்க மாட்டேன். அந்த கம்பெனிக்கு நான் தான் லீகல் கன்சல்டண்டா இருக்கேன். அவங்க நிறைய தொண்டு நிறுவனங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. நாளைக்கு ஆசிரமத்தை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கூட அவங்க கிட்ட சொல்லி என்னால நிறைய டொனேஷன் வாங்கி தர முடியும். அதை வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி அங்க இருக்கிற குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கலாம். பெரியவங்களையும் எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கலாம். நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகல, அந்த வருத்தம் உனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம யாரு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அவங்களை பிரியும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ரோஜா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்ன பெரிய வீரன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உன்னை சந்திக்கிற வரைக்கும். ஆனா அதிக அன்பு இருக்கு பாத்தியா, அது சில நேரத்துல மனுஷனை கோழை ஆக்கிடும். உன் விஷயத்துல இப்ப நானும் அப்படிதான் ஆயிட்டேன். 2 நாளோ 3 நாளோ நான் திரும்பி வந்துருவேன். ஆனா பல மணி நேரம் நீ என் பக்கத்துல இருக்க மாட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம்.